ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகனின் நெற்றி விபூதியை தொட்டு விட்டாயல்லவா? இது போதும். என் நெற்றி பொட்டை தொட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடிச்சு நீ மிக பெரிய ஆளாக செல்வ வளமிக்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். நீ ஜெயிச்சு இந்த உலகமே உன்னை வியந்து மூக்கு மேலே விரல வச்சு அண்ணாந்து பார்க்கும்படி உனக்கான அழகான வாழ்க்கையை தருவதற்காக தான் என் நெற்றி பொட்டை சீக்கிரமாக தொட சொன்னேன். இதை தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில் யோகம் அடிக்கப் போகுது. ஆம் என் செல்வமே, காலம் மாறும்போது உன் வாழ்க்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? நீ நம்பி இருந்த சில உறவுகளும் காலத்தோடு மாறிப்போய் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் என்னை நம்பிய என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் எப்போதும் உனக்கு சாதகமாகவே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போதும் அப்படிதான். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பது போல எல்லாமே நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் உன்னை அதிர்ஷ்டக்கார பிள்ளையாக மாற்றுறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க நீ நம்பின மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாத்தினதோடு துரோகம் செய்பவர்களாகவும் மாறி போய்விட்டார்கள் என் செல்வமே. எப்போதுமே இது வாழ்க்கையின் யதார்த்தம் தான். நீ யாரை நம்புறியோ அவங்க தான் உன் முதுகில் குத்துவாங்க, உன்னை ஏமாற்றுவாங்க, உனக்கு துரோகம் செய்வாங்க. அதனால் எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. யார் உன் வாழ்க்கையில் இருப்பாங்க நீ நினச்சியோ அவங்க தான் முதல்ல உன்னை விட்டு போயிட்டாங்க இல்லையா? எந்த உறவுகள் உன் கூட இருந்தாலும் எந்த உறவுகள் உன்னை விட்டு போனாலும் இந்த முருகன் எப்போதுமே இறைவனாக, தகப்பனாக, தெய்வமாக, தோழனாக, நண்பனாக உன் கூடவே தான் இருப்பேன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ என்னை நம்பினாய் அல்லவா? அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ போகிற வழியிலெல்லாம் நான் தான் உன்னை கவனமாக நடத்திக்கிட்டு இருக்கேன், வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன். அதனால் இனிமே உன் வாழ்க்கையில் எந்த தடங்களும் வராத அளவுக்கு, உன் மனசை காயப்படுத்தாத அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எங்கே போகணும், உன் பாதை எப்படி நீ அமைச்சுக்கணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத உன் உள்ளத்துக்குள் இருந்து கொண்டு உன் மனதின் மூலமாக உனக்கு வழிகாட்டியாக நான் சொல்லித்தர்றேன். உன் மனசு சொல்கிறத மட்டும் கேட்டு நடந்தாலே போதும். உன் மனசில் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியோ அந்த ஆசை உன் உள்ளத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு உன்னை அங்கே நகர விடாமல் நடக்கணும்னு உன்னை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறதல்லவா? அப்படி எந்த ஆசையை நீ நடக்கணும்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்குறேன். முதல்ல உன் மனக்குழப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்திக்கொள். இனி எந்த பிரச்சனையும் உன்னை தொடராத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். நீ நம்பிக்கையோட போராடும் இந்த வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் ரொம்ப போராடிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க, உனக்காக யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க, உனக்காக யாரும் வந்து நிற்க மாட்டாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்கன்னு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உனக்கு நீயே துணை, உனக்கு இந்த முருகன் துணைன்னு உன் உணர்வுகளை எல்லாம் முதல்ல கட்டுப்படுத்திக்கொள். உனக்குள் இந்த முருகன் நான் இருக்கேன். என் அன்பு பிள்ளையான நீ என்னை நம்பி இருக்கிறாய், அதுவே போதும். தேவையில்லாமல் மற்ற மனிதர்களும் உறவுகளும் வந்து உனக்கு துணையாக இருப்பாங்க நம்பி எதிர்பார்த்து நீ ஏமாந்து கஷ்டப்பட வேண்டாமேன் செல்வமே. அடிக்கடி மனக்குழப்பத்துக்குள் மூழ்கி போகாமல் முதல்ல மனசை அமைதிப்படுத்து. நீ போகும் பாதை மிகச் சரியானது தான். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ செய்கிற காரியங்களை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. எது நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க இந்த முருகன் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். உன் நம்பிக்கையை சோதிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தாலும் நான் உன் பின்னாலேயே இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான முன்னேற்றத்தை தருவேன். நீ யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக என் அருளால் உனக்கு நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன். என் செல்ல பிள்ளையான நீ எப்போதும் நிம்மதியாக இரு. உனக்கேற்ற நேரம் வரும், உனக்கேற்ற உயர்வு வரும். உன் வாழ்க்கை பாதையையும் நான் வெற்றி உடையதாக ஆக்கி தருவேன். மனிதர்கள் மனசில் அவ்வப்போது வரக்கூடிய கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் எதுவுமே நிரந்தரமற்றதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நிரந்தரமான பொக்கிஷத்தை, நிம்மதியான வாழ்க்கையை இந்த முருகன் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்கு சொல்கிறது எல்லாமே உன்னை புரிஞ்சுக்கிற, உன்னை போற்றி பாராட்டுகிற, உன் மதிப்பை புரிந்து கொண்ட மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. உன்னை மதிக்காத மனிதர்களை
நீ திரும்பி கூட பார்க்க வேண்டாமேன் செல்வமே. ஏன்னா உன்னை பிடிச்சவங்க, உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க, உனக்கு நல்லது நினைக்கிறவங்க உன் கூட இருந்தாங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை பிடிக்காதவங்க, உன்னை புரிஞ்சுக்காதவங்க, உன்னை என்னன்னே தெரியாமல் உன் கூட சண்டை போடுறவங்க உன் கூட இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உன் மன நிம்மதியும் கெட்டு போகும். வாழ்க்கையிலையும் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியாது. அதனால தான் தேவையையும் வாழ்க்கை பாதையையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கானதை மட்டும் உன் கூட வச்சுக்கோன்னு சொல்கிறேன். உன் பாதையை நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் போது, சரியான செயல்களை செய்யும் போது நீ அடுத்தடுத்த நிலைமைக்கு போய் வாழ்க்கையை முன்னேறி வாழலாம் அல்லவா? சில நேரங்களில் வாழ்க்கையை நம்ம சுயநலமாக வாழ்கிறனோன்னு உனக்குள்ள சிந்தனை வருது. நம்ம யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்க்குறோமே, நம்ம மட்டும் சுயநலமாக இருக்கோமே நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. சில நேரங்களில் சுயநலமாக இருப்பது தவறல்ல, சுயநலத்தோடு அடுத்தவனுக்கு கெடுதல் செய்வது தான் தவறு. எல்லா மனிதர்களும் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் பறக்கிறாங்க. நீ உன் வாழ்க்கையை நல்லா வாழணுங்கிறதுக்காக சுயநலத்தோடு செய்கிறாய். ஆனால் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத எந்த சுயநலமும் தவறு கிடையாது என் செல்வமே. உன் மனசை கெடுத்துக்கிட்டு உன் உடல்நிலை பாதிப்படையும்படி நீ எந்த விஷயத்தையும் செய்ய வேண்டாம். உன் மனசும் அமைதியாக இருக்கணும், உன் உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த அளவுக்கு எல்லா செயல்களையும் யோசித்து செய்ய பழகு. உனக்குள் இருக்கும் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு உன் உடலையே என்னுடைய ஆலயமாக நினச்சி உன் மனசை தூய்மையாக வைத்துக்கொள். அப்போதுதான் உன் மனசுக்குள்ளே நான் அமைதியாக உட்காந்து உனக்கான நல்ல வழியை காட்ட முடியும். துன்பங்களையெல்லாம் நீ சுலபமாக கடந்து போகவும், உன் வாழ்க்கையில் நீ உனக்கு தேவையானதையெல்லாம் பெற்றுக்கொள்ளவும் உனக்கு சிறந்த துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன். நீயும் துணிச்சலோடு தைரியத்தோடு பக்தியோடு இருந்தினா உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் அதிர்ஷ்ட கதவாக மாறிவிடும் என் செல்வமே. நேர்மையும் நல்ல சிந்தனைகளும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கான வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக நான் இருந்து உனக்கான யோகத்தை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். நீயும் எப்போதும் எல்லாத்தையுமே என்னால் செய்ய முடியும், வெற்றிகரமாக வாழ முடியுன்ற வைராகியத்தை உன் மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு வாழ்க தயாராகு, வெற்றியை பெற தயாராகு. கண்டிப்பாக உனக்குரிய அனைத்தும் நிச்சயமாக உன்னை சேரும். உன் பிரார்த்தனைகள் எப்போதும் நேர்மறையானதாக ஒளி நிறைஞ்சதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. எல்லாவற்றையும் அடையும் சக்தி உனக்குள் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் அதிர்வெண்கள் போல பரவி அதே ஆற்றலோட வேகமாக உன்னிடம் திரும்பி சேரும். அதாவது நீ கேட்டதையெல்லாம் இந்த பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அது அதிர்வலைகளாக உன்னை சுற்றி பரவி இருக்கு. அதனால் அது கூடிய சீக்கிரம் உனக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுது. அதை இந்த முருகனே உனக்கு நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கை பாதையில் இனி எல்லாமே சரியாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதை நினச்சும் பயப்பட வேண்டாம். பயம் உன் மனசை சுற்றி சுழன்றடித்து உன்னையே கவலைக்கு உள்ளாக்கிடும், கஷ்டங்களை கொடுத்திடும். அதனால் ஒவ்வொரு தருணத்திலும் என் அப்பன் முருகன் என் கூட துணையாக இருக்காருன்றதை புரிஞ்சுக்கோ. நீ கீழே விழுந்தாலும் உன்னை எழுப்பி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன். திசை தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு ஒளிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போகிறேன். எப்போதும் மனசில் என்ன பயம் வந்தாலும் உடனே முருகா முருகான்னு நம்பிக்கையோடு என் பேரை சொல்லு. நீ நம்பிக்கையோடு என் பெயரை சொல்லும்போது அதன் மூலமாக உன் ஆற்றல் 10 மடங்கு பெருகும். பயமில்லாத மனம்தான் என் அருள் நிறைந்த மனம். என் அருள் உனக்குள் நிறைஞ்சு இருந்தாலே உன் வாழ்க்கை தானாகவே வெற்றியால் நிரம்பிவிடும் என் செல்வமே. எப்போதும் உன் நெஞ்சத்தில் உறுதி இருக்கட்டும். சந்தேகம் வந்துச்சுன்னா அதை தள்ளி விட்டுட்டு தெளிவாக சிந்தனை செய். எல்லா செயல்களையும் நிம்மதியாக நீ செஞ்சாலே உன் வாழ்க்கைக்கான வெற்றி தானாக வந்துடும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, ஊர் உலகம் என்ன சொல்லும் நினச்சி நீ கவலைப்படவோ மனம் தளரவோ வேண்டாம். உன் வாழ்க்கை உன்னுடைய கைகளில் தான் இருக்குதே தவிர மற்றவங்க பார்வையில் இல்லை. அதனால் உன் பாதையில் நீ நம்பிக்கையோடு நடந்தினா இந்த உலகமே உனக்கு முன்னால் தலை வணங்கி நிற்கும். தைரியமாக திடமாக நீ இருக்கும்போது நம்பிக்கையாக உனக்கு நல்லபடியான ஆற்றலாக வெற்றியாக இந்த முருகன் உன் கூடவே இருப்பேன். பல நேரங்களில் விதியும் சில பேரின் சதியும் உன்னை வீழ்த்த நினைச்சாலும் நீ செஞ்ச புண்ணியமும் நல்ல பலன்களும் ஒருபோதும் உன்னை கைவிடாது. உனக்கு நல்ல வழியை காட்டி
உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நன்மைகளை தருவதற்காக இந்த முருகன் நான் இருக்கேன். நேர்மையான உன்னுடைய செயல்கள் அனைத்தும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் கவசமாக இருக்கும். யார் உனக்கு எதிராக திட்டம் போட்டாலும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை சோதிச்சாலும், என் அருளும் உன்னுடைய நல்ல பலன்களும் சேர்ந்து கண்டிப்பா உன்னை உயர்த்தி பிடிக்கும். என் அன்பு பிள்ளையானனே, எதற்காகவும் பயப்பட வேண்டாம். நீ கீழே விழ வேண்டிய பிள்ளை அல்ல, வாழ்க்கையில ஜெயிச்சு எழுந்து முன்னேற வேண்டிய பிள்ளை. நீ முயற்சி செஞ்சு முன்னேறிக்கிட்டு இருக்கனா, அதை யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல வேண்டாம். ஏன்னா நீ நல்லபடியா முன்னேறன்றத சந்தோஷத்தோட மற்றவங்க கிட்ட போய் சொல்லுவ. ஆனா உன் சந்தோஷத்தை கண்டு மகிழக்கூடிய மனசு இங்கு யாருக்கும் இல்லை. நீ ஜெயிக்கிற முன்னேறனா அது சில பேரின் கண்களை உறுத்தும். சில பேரின் பொறாமை நீ செல்லும் பாதையை தொல்லைப்படுத்தும். அதனால நீ ஜெயிக்கிறதையும் வெற்றி பெறுறதையும் வாழ்க்கையில முன்னேறதையும் யாருக்கிட்டையும் சொல்லாம அமைதியாக முன்னேறு. உன் முயற்சிகள் அனைத்தும் உன் வாழ்வின் வளர்ச்சிக்காக மட்டுமே இருக்கட்டும். யாராலும் உன் பயணத்தை சிதைக்க முடியாது. நீ போகும் வழியெல்லாம் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன். நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில நீ செய்த கடின உழைப்பின் பலனாகத்தானே இப்போது முன்னேறுகிறாய். அந்த உழைப்புக்கான நல்ல பலனைத்தான் நான் உனக்கு பல மடங்காக தரப்போறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையின் பாதையை தெளிவான பாதையாக நான் மாற்ற போறேன். உன் வாழ்க்கையில உன்னை பெத்தவங்களும் பெரியவங்களும் வாழ்ந்த வாழ்க்கையில கிடைச்ச அனுபவம் உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும்படி அவர்களிடம் பேசி உன் மன எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து வாழ தயாராகு. இந்த முருகனின் அருளும் உனக்கு துணையாக இருந்து உன் சவால்களை சமாளித்து ஜெயிக்கிறதுக்கான வழியை உனக்கு காட்டும் என் செல்வமே. எல்லா வகையிலும் நீ முன்னேறுவதற்கும் நல்லபடியாக வாழ்வதற்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நினைச்சதை விட இன்னும் பெரிய வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில கிடைச்சு நீ யோகமான ஆளாக அதிர்ஷ்டசாலியாக வாழப்போற. உன் முன்னோர்களின் ஆசையும் உன் அப்பன் முருகனின் அருளும் இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்கொள்ளும் பாதையில உனக்கு பாதுகாப்பாக வந்து நிற்க போகுது. நம்பிக்கையோடு நீ முன்னேறும் போது இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும். என் ஆசீர்வாதங்கள் என் அருளும் சேர்ந்து உன் வாழ்க்கையை அற்புதமானதாக அழகானதாக மாற்றி காட்டப் போகுது என் செல்வமே.